இந்த இப்ப போன வாரம் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல்ல ஒரு அவுளியா இருக்காரு. இது இந்த மாநாட்டு ஸ்பெஷல். இது என்னது, திண்டுக்கல்ல பலாப்பழ அவுளியான ஒருத்தர் இருக்காரு. அது என்னடா பலாப்பழ அவுளியா, வித்தியாசமா இருக்கு, புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னா, பலா மரத்தை வச்சிருக்காங்க. அந்த அதாவது ஒரு அவுளியா, ஒரு பெரிய மகான் இருந்தாராம். ஆள் மூத்தா போயிட்டாராம். மூத்தா போனோன்னு தூக்கி போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. மறுநாள் கனவுல வந்திருக்காரு, ஒருத்தருடைய கனவுல, ஏன்டா அடக்கம் பண்ணீங்க கேட்டிருக்காரு. செத்து போன அடக்கம் பண்ண என்ன செய்வாங்க, அப்படியே வச்சிருப்பாங்க, போன நாரி போயிடாது. அப்ப அதனால அடக்கம் பண்ணோன்னையும், டேய் நான் இன்னும் சாகவே இல்லடா, நான் இன்னும் உசுரோட இருக்கேன்டா அப்படின்றாராம். என்னப்பா உசுரோட இருக்கீங்களா, என்ன சொல்றீங்க, இந்த பாரு என்னை அடக்கம் பண்ணி வச்சிருக்கீங்கள, பக்கத்துல ஒரு பலாமரம் ஒண்ணு தெரியுதா அப்படின்னாராம். ஆமா அவுளியாக்கள, ஒரு பலாமரம் ஒண்ணு தெரியுது, அந்த இருக்கு பாருங்க, அதான் அந்த பலாமரம், பாத்துக்கிறீங்க சரியா, பின்னாடி இருக்குல்ல, அதுதான் பலாமரம். இந்த பலாமரத்துல தான்டா நான் குடிகொண்டிருக்கேன் அப்படின்ட்டாராம். அப்படியா, அப்ப என்ன செய்யறது, அந்த பலாமரத்துக்கு எல்லா வேலையும் செய்யுங்களா, போகலாம், எனக்கு செய்ய வேண்டிய எல்லா கிரைகளையும் அந்த பலாமரத்துக்கு செய்யணும்னையும் இந்த பலாமரத்தை போய் ரவுண்ட் அடிக்கிறாங்க. இந்த பலாமரத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு முன்னாடி வைக்க போறாங்க. எவ்வளவு பெரிய குடும்பம் பாரு. இங்க பாரு, அவர்கள் இபாதத் செய்யறாங்க, எல்லாம் வரிசையா நிக்கிறாங்கல்ல, நிக்கிறாங்களா, தொழுவு போறாங்கன்னு பாத்தீங்களா, எல்லாம் ஒளி செஞ்சுட்டு தலையில துணியோட இருக்கணுமா, எல்லாம் ஓகே, இப்ப ரெடி ஸ்டார்ட், என்ன செய்யறாங்கன்னு மட்டும் பாருங்க. உக்கி போட்டு அவருக்கு அவுளியாக்கு நாங்க மதிப்பு கொடுக்கிறோம், அவருடைய எங்களுடைய பாவங்களை எல்லாம் இவர் உக்கி போட போட மன்னிப்பாரு, எப்படின்னு பாத்தீங்களா. இங்க பாருங்க, இந்த பெரித்தாக்கெல்லாம் குனியவே முடியல, அவரை போட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு, அவரை பாருங்களேன், அவர் உக்கி போட கூட அவரால் முடியல, ருக்கு மட்டும்தான் செய்யறாரு, ஏன்னா அது மட்டும் தானே எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு கொடுமை. விளங்குச்சா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே, அந்த மக்கத்து காபிர்களுடைய வணக்கம் எப்படி இருந்தது, சீட்டி அடிக்கிறதையும் கைதட்டுறதையும் தவிர அவர்கள் வேற எதுவும் வணக்கமா செய்வது கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இவர்களுடைய நிலைமை என்ன, இந்த மாதிரி பலாமர அவுளியா என்று சொல்லி ஒரு மரத்தை வைத்துக்கிண்டு அந்த மரத்தை போய் சுத்தி வர, அந்த மரத்துக்கு உக்கி போடுகின்றீர்களே, பச்சை சிறுக்கு இல்லையா, அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் இல்லையா இது, இதை இஸ்லாத்தின் பெயரால் செய்கின்றீர்களே, இதை பார்க்கக்கூடிய பிறமத மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவார்களா, கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அதுல குடும்பம் என்ன தெரியுமா, இந்த போட்டோக்கள் தனியா இருக்கு, இன்னொரு ஒரு பலாமரம், குட்டி பலாமரத்தை பக்கத்துல இன்னும் நட்டு வச்சிருக்காங்க, நட்டு வச்சுட்டு சுத்தி தகர வேலி அடிச்சிருக்காங்க. ஏன், அது குட்டி அவுளியா, சரி எதுக்குடா வேலி அடிச்சிருக்க, ஆடு மாடு தின்றக்கூடாதுல, அவுளியாவை தின்றுட்டு போக மாடா ஆடு மாடு, இதை சிந்திச்சாலே உனக்கு விளங்குமா இல்லையா, இது எப்படி கடவுளாகும், இதுக்கு எப்படி பவர் இருக்கும் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, ஏன் உங்களால் சிந்திக்க முடியவில்லை, நீங்க இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலேயே இல்ல, அதனால உங்களுடைய சிந்தனை வேலை செய்ய மாட்டேனுது, அதுதானே யதார்த்தம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் அலா சம்இஹிம் அலா அபுசாரிஹிம், அவர்களுடைய மூளையிலையும் அவர்களுடைய அந்த செவிப்புலன்களையும் அவருடைய பார்வைகளையும் நாம சீல் வைத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. ஒரு சீல் வைக்கப்பட்டதனால உங்களுக்கு ஒண்ணும் ஓட மாட்டேனுது.